27/1/2024க்கான டியர் கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். டியர் கெஸ்ஸிங் வந்து 1 மணி, 6 மணி, 8 மணி 3க்குமே பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் கொடுக்கறது என்னோடய கணிப்பு தான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆனால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு 1 மணிக்கு பார்த்துருவோம். 1 மணிக்கு அந்த நம்ம எப்பயும் பார்ப்போம் இல்லைங்களா, 284 நம்ம கேரளா ஸ்டார்ட்டில் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதே பேட்டர்னில் தான் பார்க்க போகிறோம். 284 இப்போ ரீசெண்டாக 280 களம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 281, 284. இப்போ ஒரு 1ஆம் நம்பர் வரணும், சி போர்டுக்கு வரணும். ஒருவேளை அந்த க்ளூ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மேலே 1ஆம் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே ஒரு நம்பருக்கு மேலே உள்ள நம்பர் அல்லது கீழே உள்ள நம்பர் அடுத்த டபுள்ஸாக வரணும். அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால், இப்போ சி போர்டு 1ன்னா இப்போ இந்த 1 இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மேலே உள்ள 34 வந்திருக்கணும். 34க்கு 84ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி உள் நம்பரில் 1ஆம் நம்பருக்கு கீழே 28 இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 28 ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் கணக்கு பார்க்கணும். அப்போ சி போர்டில் 1ஆம் நம்பர் வச்சுட்டு ஏபிக்கு 28 வச்சுக்குதுன்னா, இப்போ பிசியில் 24க்கு 84. இப்போ 84க்கு 184ன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குது. அப்படிங்குள்ள ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரணும். ஏ போர்டுக்கு 1ஆம் நம்பர் வரணும். அதே மாதிரி 284 அதே சி போர்டில் பாருங்கள், 286. இப்போ 286, 284 சி போர்டுக்கு ஒரு 6 வரணும். ஓகேங்களா. இப்போ அதே 1 மணிக்கு வந்து பாருங்கள், 211, 201. இப்போ பி போர்டுக்கு ஒரு 1ஆம் நம்பர் வரணும். இதுலேயும் நம்மளுக்கு 1ஆம் நம்பர் வருது. அதே மாதிரி பாருங்கள், ஏற்கனவே வச்சா பேட்டர்ன் அப்படி பார்ப்போம். 7, இதே 7 சி போர்டில் இருக்கிற 7 பாருங்கள், அந்த கிராஸில் 760ன்னு இருக்குங்களா, 7 6 0, அந்த 760 அப்படியே ரிப்பீட்டாக வந்திருக்கு. எப்பயுமே இந்த சி போர்டில் இருக்கிற நம்பர் தான் இப்படி மேட்ச் ஆகும் அதிகபட்சம். இப்போ அந்த கணக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, 6 ஏ போர்டில் 6, சி போர்டில் இருக்கிற 6க்கு பார்த்தீங்கன்னா 604ன்னு இருக்குது. அப்போ 6 0 4. இப்போ 4ஆம் நம்பர் வரணும். என்னோடய கணிப்புக்கு 1 மணிக்கு 14:41, 16:11. ஸோ 1 மணிக்கு என்னோடய கணிப்பு இது தான் வருது. அதேமாதிரி 114, 146. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது 6 மணிக்கு பார்த்துருவோம். 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே பெண்டிங் நம்பர் தான், 0:30. அதாவது 0:31. இங்கே பார்த்தீங்கன்னா 0:21. இதில் இடையில உள்ள நம்பர் பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வரணும். ஸோ அந்த பெண்டிங் நம்பர் 2ஆம் நம்பர் வந்தால், அதே சி போர்டில் பாருங்கள் 0:34, இங்கே 0:31. அப்போ சி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வரணும். அப்போ 24ன்னு பிசிக்கு வரணும். மெயினாக அது ஏபியும் வரலாம், பிசியும் வரலாம், ஏசி ஒரு நம்பரை நவுத்தி கூட வைக்கலாம். இப்போ இந்த பெண்டிங் நம்பரை வச்சு 24 நம்மளுக்கு கணக்கு வருது. சரிங்களா. அப்போ அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டில் உள்ள நம்பர் இப்போ 616, 607ன்னு வந்திருக்கு. அப்போ அந்த கிராஸுக்கும் 6 1 2 பக்கமும் சேம் ஒரே நம்பர் இருக்கிறதுனால தான் இதை நாம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஸோ 16 இருக்குது சி போர்ட்லேயும் சரி, கிராஸ்லேயும் சரி. இப்போ ஏ போர்டுக்கு 6 வந்திருக்கு. அப்போ பிசிக்கு வந்து நம்மளுக்கு 16 வரணும். ஓகேங்களா, 16 வரணும். இந்த கிராஸில் வந்து பாருங்கள் 66 இருந்திருக்கு. 66 99ன்னு உள் நம்பருக்கு வந்திருக்கு. அப்போ அந்த 99 மறுபடியும் 66 இல்லை 99 வெளி நம்பரில் வரணும். ஆனால் அந்த 99க்கு பவரில் வந்திருக்கு 44ன்னு. அப்போ நம்மளுக்கு பவர் நம்பரில் வந்தால் 99 44. இப்போ 44 வந்துருக்குதுன்னா அடுத்தது 44 ஸ்ட்ரெயிட்டாக வரணும், இல்லைனா 99 வரணும். அப்போ பி போர்டுக்கு நம்ம ஒரு 2ஆம் நம்பர் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் 26, ஒரு நாள் தள்ளி 26. அந்த 26 அடுத்த நாள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள் நம்பரில் போயிருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தது
21, ஒரு நாள் தள்ளி 21, மறுபடியும் ஒரு நாள் தள்ளி 21, 26 வரணும். அப்படி இல்லைனால் இந்த நம்பர் இந்த 16 இருக்குது பார்த்தீங்களா, 616, இங்கே பிசிக்கு வந்து 16 வரணும். அது 26 கூட வைக்கலாம் அல்லது 24 வைக்கலாம். ஸோ இதை வச்சு கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏபிக்கும் பிசிக்கும் 24, 26, 21, 16, 44, 99. அதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு 126, 124, ஒரு 216. இதுதான் என்னோடய கணிப்புக்கு வருது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 8 மணிக்கு பார்த்துருவோம். 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 2 ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, அந்த சி போர்டில் பார்த்திங்கன்னா 4, ஓகேங்களா, 4க்கு 4. அப்போ பி போர்டில் 3க்கு 8 தான் பவர். இப்போ ஒரு நம்பரை இப்படி வச்சால் அதுக்கு பக்கத்தில் உள்ள நம்பர் ஏ போர்டு தான் இருக்குது. ஏ போர்டு நம்பரை அடுத்த நாள் 2 அப்படியே ரிப்பீட்டாக வைக்கணும். 2 ரிப்பீட்டாக வச்சா ஏற்கனவே ஒரு 2ஆம் நம்பர் வந்திருக்குங்களா, அந்த 2ஆம் நம்பருக்கு மேலே உள்ள நம்பர் தான் எடுக்கணும். அதாவது இந்த கிராஸும் சரி அல்லது இந்த ஸ்ட்ரெயிட் 253, 213 இப்படி எடுத்துருக்கணும். என்ன பண்ணியிருக்கிறான்னா, இந்த கிராஸ் 2, 8, 8. இப்போ 288 இந்த கிராஸில் எடுத்துகிட்டு வந்து வச்சு 284ன்னு வச்சுருக்கா. அப்போ ஒரு 8 பெண்டிங்கில் இருக்குங்களா, அந்த 8 வச்சு இன்னொரு பெண்டிங் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 280 களம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மேலே உள்ள நம்பரில் தான் இங்கே தான் இருக்குது. ஏன்னா 280 களம் தான் பார்க்கணும். 281, 284. இப்போ சி போர்டுக்கு ஒரு 1ஆம் நம்பர் வரணுமா. இப்போ இந்த உள் நம்பரில் பாருங்கள், 71க்கு 71, இந்த 71க்கு உள்ள 81, இந்த 81க்கு வெளியே வந்து 81 வந்திருக்கணும். அப்போ 88 மட்டும் தான் வந்திருக்கு, 1ஆம் நம்பர் வரல. அப்போ நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் 2, 8, 1. சரிங்களா, இதை வச்சு தான் கொடுக்குறேன். உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கும் பிசிக்கும் ஒரு 4 நம்பர் 21, 28, 18, 81. ஸோ இதுதான் வரணும். 3 டிஜிட்டை பொறுத்தவரை 2 நம்பர் தான், 281, 218. இதுதான் என்னோடய கணிப்புக்கு வருது. உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.